ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம நூடுல்ஸ்லாம் வீட்டில் பண்ணோம்னா, நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்க்கணுங்க. தேய்ச்சி நம்ம அதை தண்ணியில் போட்டு வேக வச்சு அப்புறமாட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணும்போது லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணணுங்க. கட் பண்ணிங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக கிடைக்குங்க. வீடியோ வந்து சேனலில் வரும் பாருங்கள். நம்ம ஒன்று ஒன்றாட்டு போட்டும் கட் பண்ணலாம். அதே மாதிரி ரெண்டும் சேர்த்து வச்சும் கட் பண்ணலாங்க. கொஞ்சம் எண்ணெய் தடவுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா விட்டு வந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே ஒன்று வச்சுக்கணுங்க. மேலே ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவினீங்கன்னா கட் பண்ணோன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருங்க. உங்களுக்கு ரோல் பண்ணிடலாம். டைட்டாட்டு ரோல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணிடணும். இப்படி தனித்தனியாக விட்டு விட்டு வருது பாருங்க. ஹெல்த்தியாக பண்ணணுன்னா அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. இப்போ உள்ள காலத்துலலாம் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றதே ஆரோக்கியம் கிடையாது. அதனால் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாட்டு குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. குழந்தைகளுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நல்ல உதிரி உதிரியாக வருது பாருங்க. இந்த மாதிரி ஒருத்தர் எடுத்துடலாங்க. சரிங்களா? நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணதை விட ரெண்டு ரெண்டாக சேர்த்து வச்சு நம்ம அந்த மாதிரி கட் பண்ணோம்னா நல்ல உதிரி உதிரியாக வந்துடும். ரொம்ப ஈஸியும் கூட கட் பண்ணுறது. ரெண்டு விதமாக சொல்லியிருக்கேன். எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி மெத்தடில் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக நல்லா உதிரி உதிரியாட்டு பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டில் மல்லித்தழை போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். எம்மி எம்மி நூடுல்ஸ் ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.